அண்மைச் செய்தி. பாகிஸ்தான் ஏவுகணையின் பாகங்கள் ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியில் சிதறி விழுந்துள்ளன. மிகப்பெரிய ஏவுகணை பாகத்தை போலீசார் மீட்டு ஆய்வுக்காக வாகனத்தில் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், எல்லைப் பகுதிகளில் உள்ள இந்திய நகரங்கள் மீது பாகிஸ்தான் தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது எவ்விதமான ஒரு தாக்கத்தை இனிவரும் நாட்களில் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகிறது? இந்தியா ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுடைய செயல்களுக்கு எதிர்வினையாற்றும் பொழுது தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. கடந்த 3 தினங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய இந்த பயங்கரவாத செயல்களுக்கு மீண்டும் மீண்டும் பதிலடியை கொடுத்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தான் ஏவுகணையினுடைய பாகங்கள் தற்பொழுது ராஜஸ்தான் மாநிலத்துடைய பர்மர் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மீது 3 நாட்களாக அவர்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை நடத்துகிறாங்க. ஜெய்சல்மர், பொக்ரான் உள்ளிட்ட பகுதிகளிலும் பாகிஸ்தானுடைய ஏவுகணையினுடைய தாக்கம் இருந்தது. இந்த தாக்குதலை இந்திய வான்எல்லை பாதுகாப்பு அமைப்பு வான்எல்லையிலேயே, அதாவது இந்தியாவுடைய வான் பரப்புக்குள்ளாக வரும் பொழுது நடு வானில் இடைமறித்து வானிலே அதை வீழ்த்துகிறது. இதன் மூலமாக அதனுடைய உதிரி பாகங்கள் மட்டும் மண்ணில் விழுகின்றன. அது போன்ற ஒரு உதிரி பாகம் தான் தற்பொழுது ஏவுகணை பாகங்கள் தான் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் தாக்கி அளிக்கப்பட்டதற்கு பிறகாக அவை கீழே விழுந்ததுக்கு பிறகு வெடிக்காது. ஆனால் கீழே விழும் பொழுது அவை மேலிருந்து ஒரு பொருள் விழும் பொழுது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த ஏவுகணைகள் என்பது அதிக எடை கொண்டதாக இருக்கும். இவை வேகமாக வானில் பறந்து வரும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு ரேடார் மூலமாக கண்காணித்து இங்கிருந்து தரையிலிருந்து அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு ஏவுகணைகளை அனுப்பும். இது நேராக இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஏவுகணை மீது தாக்கி வானிலேயே அதனை செயலிழக்க வைத்துவிடும். இப்படித்தான் இந்தியா மீதான தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தும் பொழுது இந்தியா முறியடிக்கிறது. அப்படி முறியடித்ததுக்கு பிறகாக மேலே வானில் அதனை சிதறடிக்கப்பட்டது பிறகு அதனுடைய பாகங்கள் மண்ணில் விழும். அதுபோல் பாகிஸ்தானுடைய அந்த உதிரி பாகங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் மீட்கப்பட்டு வருகிறது. பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மீட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பார்மர் பகுதிகளில் மிக நீண்டமான ஒரு ஏவுகணை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையுடைய உதிரி பாகம் என்பது மிக நீளமாகவும் எடை அதிகமாகவும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த கடந்த 3 தினங்களில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று பார்த்தோம் என்றால் டர்க்கி நாட்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த டர்க்கி நாட்டுடைய ட்ரோன்களை தான் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் சிறிய ரக ஏவுகணைகளையும் விலை மலிவான ஏவுகணையும் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த ஏவுகணையும் ட்ரோன்களும் பயனளிக்காத சூழல்ல நேற்று இரவு நேரம் இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல்ல தொலைதூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் அவர்கள் பயன்படுத்தியதாக இந்திய ராணுவத்துடைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டது. அந்த போல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாக அவர்களுடைய தாக்குதலுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட அந்த உதிரி பாகங்களை விட தற்பொழுது மிக எடை அதிகமாகவும் மிக உயரமான ஒரு உதிரி பாகங்களாகவும் கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத்தில் குறிப்பிட்டு கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுடைய அந்த உதிரி பாகங்கள் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவத்தை சேர்ந்த அந்த ஏவுகணையுடைய உதிரி பாகங்கள் அவர்கள் ட்ரோன்களுடைய உதிரி பாகங்கள் கிடைக்கப்படுகின்றன. பல இடங்களில் அவர்களுடைய இந்த ட்ரோன் பறந்து வரக்கூடிய நேரங்களில் சுட்டு வீழ்த்தப்பட்டது பிறகாக அந்த ட்ரோன் பறந்து வருவதற்கு உதவக்கூடிய அந்த பேன் என சொல்லக்கூடிய அந்த ரெக்கைகள் அதனுடைய உதிரி பாகங்களாக பல இடங்களில் சிதறி கிடக்கக்கூடியதை இந்தியாவினுடைய மக்கள் பார்த்து ஆர்வம் அடைந்தார்கள். இந்த தாக்குதலை கண்டு இந்திய மக்கள் அச்சமடையாமல் அதனுடைய உதிரி பாகங்களை கண்டு மகிழ்ச்சியில் பாகிஸ்தானுக்கு எதிராக மக்கள் முழக்கமிடக்கூடிய அந்த தகவல்களும் அந்த காணொலியும் கூட நம்மால் எல்லை ஓரங்களில் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.